Okay, students. Now let us see the types of directors as per the Companies Act 2013. Types of directors. என்னென்ன டைரக்டர்ஸ் என்னென்ன வகையில் இருக்கிறாங்க, என்னென்ன பெயரில் இருக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் டைரக்டர், இண்டிபெண்ட் டைரக்டர், ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர், நாமினி டைரக்டர், விமன் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர்ஸ், ஆல்டர்னேட் டைரக்டர், ஷேடோ டைரக்டர். இப்படி ஒரு 8 வகையினர் கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட்லேயே 2013 ஒரு 8 வகையான இயக்குனர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரெசிடென்ஷியல் டைரக்டர்ஸ், அதாவது குடியிருப்பு இயக்குனர், இந்திய குடியிருப்பு இயக்குனர். According to section 149 subsection 3 of the Companies Act 2013, every company should appoint a director who has stayed in India for a total period of not less than 182 days in the previous calendar year. Previous calendar yearல குறைந்தபட்சம் 182 நாட்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் ரெசிடென்ஷியல் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். Every company should appoint a director who has stayed in India for a total period of not less than 182 days in the previous calendar year. ப்ரீவியஸ் கேலண்டர் இயரில் குறைந்தபட்சம் 182 நாட்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய குடியிருப்பு இயக்குனராக கருதப்படுகிறார். ஒருத்தராவது இருக்கணும். எவரி கம்பெனி ஷுட் அப்பாயிண்ட் ஏ டைரக்டர், ரெசிடென்ஷியல் டைரக்டர். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தராவது இந்திய குடியிருப்பு இயக்குனராக இருக்க வேண்டும். த நெக்ஸ்ட் கேட்டகரி இண்டிபெண்ட் டைரக்டர், சுதந்திர இயக்குனர். ஹூ இஸ் இண்டிபெண்ட் இயக்குனர்? கொஸ்டின் மே பி ஆஸ்க்டு. அக்கார்டிங் டு செக்ஷன் 149 subsection 6 of 6, an independent director is an alternate director. இண்டிபெண்ட் டைரக்டருங்கிறவர் ஒரு ஆல்டர்னேட் டைரக்டர், மாற்று இயக்குனர். An independent director is an alternate director other than a managing director who is known as whole-time director or nominee director. அதாவது மேலாண் இயக்குனர் அல்லாத, முழு நேர இயக்குனர் அல்லாத, நியமன இயக்குனர் அல்லாத ஒரு இயக்குனர் சுதந்திர இயக்குனராக கருதப்படுகிறார். An independent director is an alternate director other than a managing director who is known as the whole-time director or nominee director. மேலாண் இயக்குனர் அல்லாத, முழுநேர இயக்குனர் அல்லாத, நியமன இயக்குனர் அல்லாத ஒரு இயக்குனர் சுதந்திர இயக்குனர், இண்டிபெண்ட் டைரக்டராக கருதப்படுகிறார். The following companies has to appoint minimum 2 independent directors. சில நிறுவனங்கள் குறைஞ்சது 2 இண்டிபெண்ட் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். அது என்ன நிறுவனங்கள்ங்கிறத பாருங்கள். பப்ளிக் கம்பெனிஸ் விச் ஹேவ் எ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 10 crore ஆர் மோர், 10 கோடி அல்லது அதற்கு மேலே பங்கு முதலுடைய பொது நிறுவனம் கட்டாயமாக 2 இயக்குனர்களை, சுதந்திர இயக்குனர்களை நியமிக்க வேண்டும். பப்ளிக் கம்பெனிஸ் விச் ஹேவ் எ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 10 crore ஆர் மோர், பப்ளிக் கம்பெனிஸ் விச் ஹேவ் எ டர்ன் ஓவர் ஆஃப் 100 crore ஆர் மோர், 100 கோடி ரூபாய்க்கு மேலே விற்று முதல் டேர்ன் ஓவர் காட்டக்கூடிய, 100 கோடி அல்லது அதற்கு மேலே டேர்ன் ஓவர் காட்டக்கூடிய, விற்பனை காட்டக்கூடிய நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் 2 இயக்குனரை, சுதந்திர இயக்குனரை தன்னோட கம்பெனியில் அந்த போர்டில் நியமிச்சிருக்கணும். பப்ளிக் கம்பெனிஸ் விச் ஹேவ் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ், டிபெஞ்சர் அண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் ₹50 crores ஆர் மோர், 50 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனி, 50 கோடி ரூபாய்க்கு மேலே பொதுமக்கள்கிட்டேருந்து வைப்புகள் மூலமாகவோ கடனாகவோ பெற்றிருக்கக்கூடிய நிறுவனங்கள் 2 இண்டிபெண்ட் டைரக்டரை அவங்க அப்பாயின்மெண்ட்டு பண்ணியிருக்கணும். தென் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர், ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ், சிறிய அளவில் பங்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய பங்குதாரர் சார்பாக ஒரு இயக்குனரை நியமிக்கணும். சிறு பங்குதாரர்களின் இயக்குனர். அந்த ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர் அப்படிங்கிறவங்க ஒருத்தராவது இருக்கணும்.
லிஸ்டட் கம்பெனியில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் ஒரே ஒரு ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டராவது இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் அப்பாயிண்ட் ஏ சிங்கிள் டைரக்டர் இன் ஏ லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனி பட்டியலிட்ட நிறுவனங்கள் சிறு பங்குதாரர்களின் இயக்குனராக ஒருவரை நியமிக்க வேண்டும். பட் திஸ் ஆக்ஷன் நீட்ஸ் எ ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஹேண்ட்லிங் ஓவர் எ நோட்டீஸ் டு அட்லீஸ்ட் 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் 1/10 ஆஃப் த டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது பங்குதாரர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க குறைந்தபட்சம் 1000 பங்குதாரர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கணும், அல்லது 10ல் 1 பங்கு பங்குதாரர்கள் வேண்டுகோள் விடுத்து அதன் அடிப்படையில் அந்த கம்பெனி சிறு பங்குதாரர்களோட இயக்குனர்களை நியமிக்கும். ஸோ அந்த மாதிரி சர்டன் ப்ரொசீஜர்ஸ் கடைபிடிக்க வேண்டும். சில நடைமுறைகளை அவங்க பின்பற்றி சிறு பங்கு இயக்குனரை நியமிக்கணும். நாமினி டைரக்டர், பெயரளவு இயக்குனர். A director nominated by any financial institution in pure sense of provisions of any law for the time being in force or of any agreement or appointed by any government or any other person to represent its interest. இந்த நாமினி டைரக்டருங்கிறது கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ அல்லது கவர்மெண்ட்டோ அவங்க செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக, கடன் கொடுத்த அந்த நிதி நிறுவனங்களோட நலனை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்குனர் நியமிக்கப்படுவாங்க. அது பெயரளவு இயக்குனர்னு அழைக்கப்படுறாங்க. ஏ டைரக்டர் நாமினேட்டட் பை எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கம்பெனிக்கு கடன் கொடுத்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் பியூர் சென்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அப்போ அவங்க செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் நாமினி டைரக்டர் நியமிக்கலாம். ஆர் ஆஃப் எனி அக்ரிமெண்ட் ஆர் அப்பாயிண்டட் பை எனி கவர்மெண்ட் ஆர் எனி அதர் பர்சன் டு ரெப்ரசன்ட்ஸ் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த அபவ். இதிலேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, should be nominated by any financial institution in pure sense of any law or in terms of agreement entered into by the company. கடன் வாங்குறப்ப செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நிதி நிறுவனங்கள் சார்பாக அவங்க நலனை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்குனர் கம்பெனினால் நியமிக்கப்படும். அவங்க தான் நியமன இயக்குனர், நாமினி டைரக்டர். could be appointed by the government or by any other person. அரசாங்கத்தின் சார்பாகவும் நாமினி டைரக்டர் சில சூழ்நிலைகளில் நியமிக்கப்படலாம். The persons who appointed shall represent the interest of the organization, institution which he represents. அவங்க நலனை பாதுகாக்கக்கூடிய அளவில் செயல்படுவாங்க. The next one is women director, பெண் இயக்குனர். As per section 149 subsection 1A, there are certain categories according to which there should be at least one woman director, one woman as a director on the board. குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனராவது சட்டத்தின்படி நீ இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. The following class of company shall appoint at least one woman director. Every listed company பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எவ்வரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 100 crore ஆர் மோர், 100 கோடி ரூபாய்க்கு மேலே பங்கு முதலுடைய நிறுவனங்கள், 100 கோடி அல்லது அதற்கு மேலே. த டர்ன் ஓவர் ஆஃப் 300 crores ஆஃப் rupees ஆர் மோர், இந்த கம்பெனியினுடைய விற்பனை 300 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆண்டுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள். ஸோ எவரி லிஸ்டட் கம்பெனி or every public company must have a share capital of 100 crores or more, turnover of 300 crores or more, must appoint at least one women director. Additional directors, இவங்க கூடுதலாக நம்ம கம்பெனிக்கு பணிகளை மேற்கொள்வதற்கு, பார்வையிடுவதற்கு கூடுதலான இயக்குனர்கள் தேவைன்னா அவங்கள நியமிச்சுக்கலாம். சில நபர்களை இயக்குனர்களாக நியமித்து கொள்ளலாம். எனி இண்டிவிஜுவல் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அடிஷ்னல் டைரக்டர்ஸ் பை த கம்பெனி. ஆல்டர்னேட் டைரக்டர், மாற்று இயக்குனர், ஆல்டர்னேட் டைரக்டர், இப்படி ஒரு வகை இயக்குனர்கள் இருக்காங்க.
Alternate director is appointed by the board of director as a substitute to a director who may absent from India for a period which is not less than 3 months. Which is not less than 3 months. ஒரு இயக்குனர் வந்து 3 மாதமாக இந்தியாவிலேயே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வேறொருத்தரை இயக்குனராக நியமிக்கக்கூடிய அதிகாரம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு உண்டு. அந்த மாதிரி நியமிக்கப்படுகின்ற நபருக்கு பேர் ஆல்டர்னேட் டைரக்டர். ஆல்டர்னேட் டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஸ் ஏ சப்ஸ்டியூட் டு a director who may be absent from India for a period which is not less than 3 months. ஒரு இயக்குனர் வந்து வெளிநாடு போயிட்டார், 3 மாதமாக இல்லை சிகிச்சைக்காக வெளிநாடு போயிருக்காரு, 3 மாதமாக இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு நபரை இயக்குனராக நியமிக்கும் கம்பெனி, இயக்குனரவை நியமிக்கும். அவருக்கு பேர் தான் ஆல்டர்னேட் டைரக்டர். த அப்பாயின்மெண்ட் மஸ்ட் பி ஆத்தரைஸ்டு எய்தர் பை த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் த கம்பெனி ஆர் பை பாசிங் எ ரெசல்யூஷன் இன் த ஜென்ரல் மீட்டிங். இது வந்து அந்த கம்பெனியினுடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நியமிக்கலாங்கிறதுக்கான விதிமுறைகள் இருக்கணும். அதில் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் எதுவும் குறிப்பிடலை அப்படின்னா பை பாசிங் எ ரெசல்யூஷன்ஸ் இன் த ஜென்ரல் மீட்டிங், பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவருக்கு பதிலாக இவரை இயக்குனராக, அவர் வர்ற வரைக்கும் இவரை இயக்குனராக ஒருவரை நியமிக்கலாம். அது ஆல்டர்னேட் டைரக்டர் இஸ் நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ஏஜென்ட் ஆஃப் த ஒரிஜினல் டைரக்டர். இவர் ஒன்றும் அந்த இயக்குனரோட ரெப்ரசன்டேட்டிவோ கிடையாது, அவரோட ஏஜெண்ட்டும் கிடையாது. இந்த நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஷேடோ டைரக்டர், நிழல் இயக்குனர். ஷேடோ டைரக்டர். ஹூ இஸ் ஏ ஷேடோ டைரக்டர்? எ பர்சன் ஹூ இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் த போர்டு. இவர் இயக்குனரே இல்லை, பட் ஹாஸ் சம் பவர்ஸ் டு ரன் இட், கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அ டைரக்டர் பட் அக்கார்டிங் டு திஸ் விஷ். இவர் இயக்குனராகவே இல்லை, ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு அந்த கம்பெனியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. இஸ் having some powers to run it, can be appointed as a director but according to his wish. இவரோட விருப்பத்தின் பேரில் இவரை இயக்குனராக நியமிக்கலாம். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிக்வயர்டு. நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிக்வயர்டு. எத்தனை டைரக்டர்ஸ் ஒரு கம்பெனியில் இருக்கலாம்? மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். ஏற்கனவே நம்ம ஒரு சில செய்திகள் பார்த்துருக்குறோம், அதுவே ரிப்பீட் ஆகுது. Under section 149 subsection 1 of the Companies Act 2013 states that the requirement of minimum maximum number of directors in a company, minimum number of directors, public limited company பொறுத்த வரைக்கும் every public limited company shall have a minimum of 3 directors. ஒரு பொது நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 3 இயக்குனர் இருக்கலாம். In a private limited company, இன் கேஸ் ஆஃப் 1 person கம்பெனி, ஏன்னா 1 person கம்பெனிங்கிறதும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் வரும். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிற இதுக்கு கீழே இன் கேஸ் ஆஃப் 1 person கம்பெனி த மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எ டைரக்டர் இஸ் 1. அட்லீஸ்ட் 1 person ஷுட் பி அப்பாயிண்டட் ஆஸ் எ டைரக்டர் இன் த 1 person கம்பெனி. இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி, அதர் ப்ரைவேட் கம்பெனிஸ், த மினிமம் ரெக்குயர்மெண்ட் இஸ் 2. குறைந்தபட்ச இயக்குனர் தவிர தனி நிறுவனங்களில் 2 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 15 பேர் இருக்கலாம். எ கம்பெனி கேன் அப்பாயிண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 15 டைரக்டர்ஸ் அவுட் ஆஃப் விச் 1 மஸ்ட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா, ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த 15 பேரில் ஒருத்தர் வந்து இந்திய ரெசிடென்சி பெற்றவராக இருக்கணும். And after passing special resolution in the general meeting, the company can appoint more than 15 directors. இன்னும் நமக்கு கூடுதலான இயக்குனர்கள் தேவைன்னு சொன்னால் கம்பெனியினுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி கூடுதலான மேலும் சில நபர்களை இயக்குனர்களாக நியமித்து கொள்ளலாம். for which the approval of central government is not required. இதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவையில்லை. எது தேவை அப்படின்னா ஆண்டு பொதுக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி கூடுதலான இயக்குனர்களை நியமித்து கொள்ளலாம். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப்ஸ். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப்ஸ்.
ஒருவர் எத்தனை கம்பெனியில் இயக்குனராக பணியாற்ற இயலும்? நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப்ஸ். ஒருவர் எத்தனை கம்பெனிகளில் இயக்குனராக இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 165 of the Companies Act of 2013, a person can hold a position of directorship in different companies up to a maximum of 20. 20 கம்பெனிகளில் இருக்கலாம். மேக்சிமமாக ஒரு நபர் 20 கம்பெனிகளில் இயக்குனராக இருக்கலாம். ஆனால் அதுலேயே இன்னொரு தகவல், முக்கியமான தகவல் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் இன் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸ் தட் ஆர் எய்தர் ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனி ஆஃப் எ பப்ளிக் கம்பெனி ஷால் பி லிமிட்டட் டு 10. இஃப் இட் இஸ் எ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆர் எ ப்ரைவேட் கம்பெனி ஹூ இஸ் எ சப்சிடரி ஆஃப் எ பப்ளிக் கம்பெனி, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் இஸ் 10. ஒரு பொது நிறுவனமாக இருந்தால், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியினுடைய சப்சிடரியாக இருந்துச்சுன்னா 10 நிறுவனங்களில் மட்டுமே தான் ஒருத்தர் இயக்குனராக இருக்க முடியும். எல்லாமே ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 20 நிறுவனங்களில் இருக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை கொஞ்சம் ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சிங்க. A person can hold the position of directorship in a different companies up to a maximum of 20. பொதுவாக ஒருத்தர் 20 கம்பெனிகளில் இயக்குனராக இருக்கலாம். 20 எதுவாக இருக்கலாம்னா ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 10 நிறுவனங்களில் மட்டுமே. அந்த 10 பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அது இந்த 10ல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியினுடைய சப்சிடரியாக இருந்தாலும் அந்த 10 நிறுவனங்களில் மட்டும்தான் ஒருத்தர் இயக்குனராக இருக்க முடியும். Further, the members of the company may restrict the above mentioned limit by passing a special resolution. ஒரு கம்பெனியில் இயக்குனராக இருக்கிறதுக்கான கட்டுப்பாடுகளை பங்குதாரர்கள் கூட்டத்தில் வரையறை செய்யலாம். Further, the members of a company may restrict the above mentioned limit by passing a special resolution. ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் பங்குதாரர்கள் கூட்டத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவில் உள்ள கம்பெனிகளில் மட்டும்தான் இயக்குனராக பணியாற்ற முடியும்னு அதை வரையறை செய்யக்கூடிய அதிகாரம் மெம்பர்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸுக்கு உண்டு. இஃப் எ பர்சன் ஹோல்ட்ஸ் டைரக்டர்ஷிப் in more than the limit specified above, he has to resign the excess according to his choice. அந்த எண்ணிக்கைக்கு மேலே உள்ள நிறுவனங்களில், நிறைய நிறுவனங்களில் அவர் இயக்குனராக இருந்தாருன்னா அவர் என்ன செய்யணும்னா உடனே அதை ரிசைன் பண்ணணும். அப்படி ரிசைன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்னென்ன பீனல் ஆக்ஷன்ஸ், தண்டனைங்கிறது. இஃப் எ பர்சன் அக்செப்ட்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் ஆஸ் எ டைரக்டர் இன் எக்ஸஸ் ஆஃப் தி அபவ் மென்ஷன்டு லிமிட் is punishable with a fine of not less than rupees 5,000 but which may extend to rupees 25,000 for every day after the first day of the period of directorship hold by the person. அதாவது இயக்குனராக பதவியேற்ற நாளில் இருந்து ஒரு நாளைக்கு 5,000 ரூபா, குறைந்தபட்சம் 5,000 ரூபா ஃபைனு, அதிகபட்சமாக 25,000 ரூபா வரைக்கும் அபராதம் அந்த இயக்குனருக்கு நிறுவன சட்டத்தில் விதிக்கலான்னு விதிகள் கூறுகிறது. அதனால் இயக்குனர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவில் மட்டும்தான் இயக்குனர்களாக பணியாற்ற முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.